ஒரு சின்ன கிளிப்பு கொடுங்க. இதுக்கு காரணமானவன் எவன் என்று நம்ம பட்சு செய்வோம். யாருன்னு இல்லையே, ஒண்ணு கூட ரிலீஸ் ஆகலையே. ஏன்னா இல்ல, எப்படி வீசுவாங்க, எப்படி இருக்கும்? விஜய் வாகனத்தினுடைய சிசிடிவி கிட்டத்தட்ட தரம் வாய்ந்தது. அதை நீதிமன்றம் கேட்குது, இதுவரைக்கும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? 63 ட்ரோன் கேமரா, ஒட்டுமொத்த இந்திய சேனல்கள், ஒட்டுமொத்தமான யூடியூப் சேனல்கள், அது இல்லாம பிளாக் பண்றவன் வந்த 50,000 பேர்ல 45,000 பேருக்கு மேல செல்போன் வச்சுக்கிறான். எல்லாருடைய செல்போன்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் இப்போது வெளியே வருகிறது. அது இல்லாம தமிழ்நாட்டுடைய எல்லா மீடியாவும் இருந்துச்சு, பிரஸ் ரிப்போர்ட்டர் எல்லாம் நிக்கிறாங்க உள்ள, எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் எடுத்துதான் வெளியே வருது. ஒரு ஆகாஷ் என்கிற ஒரு பையன், அந்த பையன் நாம் தமிழர் கட்சியில பயணிச்ச பையன். அவனுடைய காதலி விஜயனுடைய ரசிகை. அந்த அடிப்படையில் அவன் வந்து அந்த பொண்ணை கூட்டுக்கிட்டு விஜயை பார்க்க போறான். அவனும் விஜய் ரசிகர், அந்த பொண்ணு விஜய் ரசிகை. 2 பேரும் காதலர்கள், நிச்சயம் பண்ணிட்டாங்க. அடுத்த மாதம் திருமணம். அந்த பொண்ணு எப்போ இறந்தது என்று ஒரு காணொலி நேற்று வெளிவந்துச்சு. ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டும் அந்த காணொலியை பார்த்தா ஒழுங்கி போயிடும். விஜய் வந்த பிறகுதான் எல்லாரும் இறந்து போனதா சொன்னாங்க. ஆனா விஜய் வர்றதுக்கு முன்னாடி, நான் தான் சொன்னேன், விஜய் வர்றதுக்கு முன்னாடியே எங்க மரணம் நிகழ்ந்துருச்சு. கூட்ட நெரிக்கல், வண்டி வந்துகிட்டு இருக்கு. வண்டி வந்துகிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பொண்ணு உள்ள கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துருச்சு. அந்த பொண்ணு கொலாப்ஸ் ஆகி விழுந்ததை இந்த ஆகாசும் அவன் காதலியும் பாக்குறாங்க. அந்த ஆகாசம் காதலியும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த இன்னொரு பொண்ணு கொலாப்ஸ் ஆகி விழுது. அதை ஒருத்தன் கீழே குனிஞ்சு அந்த பொண்ணை வந்து காப்பாத்துக்க முயற்சி பண்றான். அதுக்குள்ள ஆகாசனுடைய காதலி உள்ள விழுந்துட்டா. ஆகாசு செய்வது தெரியாது திணறி நிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அப்ப ஆகாசுடைய காதலியை காப்பாத்த ஆகாசு உள்ள குனிஞ்சிருக்கணும். 2 பேரையும் விஜயனுடைய வண்டி வந்தோடனே எல்லாரும் மிதிச்சு போட்டு விஜயா பார்க்க போயிட்டான். இதை விட பெரிய கொடுமை, மயங்கி கிடந்த ஒரு பொண்ணை ஒரு பையனும் மயங்கி கிடந்த பொண்ணு ஒரு பையனை தூக்கி மேல போட்டுட்டு ஒருத்தன் வந்து கிளம்புறான், கூட்டத்துல இருந்து காப்பாத்த கிளம்புறான். அப்ப விஜய் சொல்றாரு, நான் திருப்பி ஆரம்பிக்கட்டுமா பேச்சுன்னு ஆரம்பிக்கிறாரு. இவன் தோல்ல தூக்கி போட்டவன் விஜய் ஆரம்பிக்கிற தோல்ல தூக்கி போட்டு நின்றுகிட்டு இருக்கான். உயிரை காப்பாத்த விட அவனுடைய பேச்சை கேட்கணும், அவனை பார்க்கணும்னு நின்றுட்டான். எவ்வளவு ஒரு சாடிஸ் மனநிலை பல பேரை அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. அப்புறம் என்னன்னு சொன்னாங்க, இந்த இதய துடிப்பு வந்து, அதாவது மூச்சடைச்சுன்னு இருப்பாங்க, ஆனா இதய துடிப்பு இருக்காது. 1 மணி நேரத்துல நீங்க மருத்துவமனை கொண்டு போயிருந்தா காப்பாத்திருக்கலாம், இது பண்ணி சிபிஆர் பண்ணியிருந்தா காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நெஞ்சை அமுக்கி அவர்கள் ஆக்சிஜன் கொடுத்து, இல்ல வந்து வாய் வழியாக ஆக்சிஜன் கொடுத்து காப்பாற்றுகிற முறை. இவரு மெர்சல் படத்துல காப்பாத்துவார் இல்லையா, விஜய் காப்பாத்துவார, அது மாதிரி அது பண்ணல. அது பண்ணியிருந்தா பல பேரை காப்பாத்துறாங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அதுவும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி. இப்ப என்னன்னு பார்த்தா காணொலி வெளிவந்திருக்கிறது, கூட்டத்துக்குள்ளேயே கொஞ்சம் இடத்தை விட்டு பல பேர் வந்து அங்க நெஞ்சை அமைக்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது சுவாசம் கொடுக்க முயற்சி பண்றாங்க. அப்ப எல்லா முயற்சிகளையும் அந்த கூட்டத்துல இருந்த தாவேகா தொண்டர்களே முயற்சி பண்ணிருக்காங்க. இது எல்லாமே தோல்வியடைஞ்சு. ஏன்னா கட்டுக்கடங்காத, கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டம் இருந்ததுனால இது நடந்திருக்கிறது. 10 பேர் கண்ணுக்கு முன்னாடி